செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்துக்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்போது கேரோபின்கள் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையை பிடித்து குறட்டால் ஒரு நெருப்பித் தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகள் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்போது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார் என்பவைகளே. ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் துதிக்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் அவருடைய அருள் வார்த்தைகளை கேட்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்து வந்தார். இதுவரையிலும் நமக்கு சரீர சுகன் பலன் ஜீவன் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நம்மையும் நம் பிள்ளைகளையும் கர்த்தர் இரக்கத்தாலே நிரப்பினார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தியானித்து கொண்டு வருகிற ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கின தேவன் ஆராதனையை இந்த நாளிலும் ஆலயத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை குறித்து தலைப்பில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாள் நாம் வாசித்த வேத பகுதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோசரிக்கிறோம். நீர் தகப்பனே 6 நாள்கள் வேலை செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினீர். அதே போல ஆலயத்தில் நீ தங்கி வாசம் பண்ணி அந்த ஆலயத்தையும் பரிசுத்தமாக்குகிறீர். உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் வந்து அந்த ஆலயத்தினுடைய மகிமையில் நிரப்பப்படுகிற பொழுது அந்த பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு இரக்கத்தை காண்பித்திருக்கிறீர். இப்பொழுதும் நாங்கள் வாசித்த வேத பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். அது எனக்கும் என்னுடைய ஜனங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையை என்றைக்கும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்க கர்த்தர் உதவி தாரும். கிறிஸ்து நிமித்தம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ ஜனமே, நாம் வாசித்த ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே வேதம் சொல்லுகிறது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஒரு அருமையான தரிசனத்தை அங்கு தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா காண்கிறார். அந்த தரிசனத்தில் அவர் பார்க்கிற இது என்ன? தேவனாகிய கர்த்தர் உன்னதமும் உயரமான சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் உட்கார்ந்திருக்கிறது உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில். ஆனால் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் தேவாலயத்தை நிறைந்திருந்தது. அப்போ தேவனாகிய கர்த்தர் உயர்ந்தது உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறார்.
அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலாகப்பட்டது ஒரு ஆலயத்திலே நிரம்ப மகிமையை கொண்டு வந்தது. அந்த ஆலயத்தை, தேவாலயத்தை நிறைந்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு அருமையான நல்ல தரிசனத்தை அங்கு பார்க்கிறார். அது எந்த நாட்களில் என்று சொன்னால் உசியா ராஜா மரணமடைந்த நாட்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த உசியா ராஜா என்பது 2 நாளாம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் வாசித்து பார்த்தால் அவனுடைய ராஜ்யபாரம், அவன் எந்த வயதில் ராஜ்யமானான், எப்படி அவன் ராஜ்யபாரம் இருந்தது, எப்படி அவன் பலப்பட்டான், எப்படி அவன் வேளாண்மையாய் நல்ல ஆசீர்வாதமாய் இருந்தான், பிற்காலத்தினுடைய நிலைமை என்ன, அவனுடைய முன்னிலைமை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமையினுடைய இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் என்ன என்பதை குறித்து அந்த 26ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லுகிறது. அவன் ஆரம்பத்தில் கர்த்தருக்கு பயப்பட்டு செம்மையான காரியங்களை செய்து கொண்டு வந்தான். அவன் பலப்பட்ட பிற்பாடு, அதாவது ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவனுக்குள்ளாய் ஒரு பெண்மை, அவனுக்குள்ளாய் ஒரு பெருமை, அவனுக்குள்ளாய் ஒரு அகந்தை, கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு காரியத்துக்குள்ளாய் கடந்து போனான். பிற்பாடு அவன் ராஜா இருக்கிறான், ராஜா ஸ்தானத்தில் இருக்கணும். அவன் ஆசாரியனாக தேவனுக்கு தூபம் காட்டுவது தவறு. ஆனால் தேவ சமூகத்தில் தூபம் காட்ட வந்தான். தேவனுடைய கோபம் அவனை ஆட்கொண்டபடியினால அவன் நெற்றியில் குஷ்டரோகம் காணப்பட்டது. மரண நாள் பரியந்தம் குஷ்டரோகியாக இருந்தான் என்று சொல்லி 2 நாளாகும் 26ஆம் அதிகாரம் முழுமையும் அவனுடைய ஆரம்பத்தையும் அவனுடைய முடிவையும் அவனுடைய பிறப்பையும் அவனுடைய மரணத்தையும் குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு ஏசாயா சொல்லுகிறார், இந்த உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில், அப்போ தேவனுடைய தரிசனங்கள், தேவன் ஜனங்களோடு பேசுகிற காரியங்கள் இந்த உசியாவின் நாட்களிலே தடைப்பட்டு போனது. அந்த தரிசனங்களை பெற்றுக்கொள்ளாதபடி, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி, அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளாதபடி, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதபடி, இந்த உசியாவினுடைய நடபடியின் நிமித்தமாக, இவன் வழிகாட்டின ஜனங்களை தவறான வழியில் நடத்தினது நிமித்தமாக அந்த தரிசனங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகள் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவனுடைய மரணத்துக்கு பிற்பாடுதான் ஒரு மாபெரும் தரிசனத்தை இங்கு தீர்க்கதரிசி காண்கிறார். அவர் உன்னதமும் உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், அவர் உன்னதமும் உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் என்பதை இந்த ஏசாயா தீர்க்க தரிசனமாக காணுகிறான். காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார் வார்த்தையின்படி. அதே ஏசாயாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது. 66:1 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. போதுங்க. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்ப தேவன் உன்னதமும் உயரமான சிங்காசனத்தில் வீட்பதின் நோக்கம், அவர் உயர்ந்தவர், பெரியவர், எல்லா ராஜாதி ராஜாக்களை காட்டிலும், தேவாதி தேவர்களை காட்டிலும் அவர் பெரியவராயிருந்தபடியினாலே, மகிமைக்குரியவராயிருந்தபடியினாலே, கனத்துக்குரியவராயிருந்தபடியினாலே, முதன்மையானவராய் இருந்தபடியினால்தான் அவர் உன்னதமும் உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். அதை குறித்து அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அங்கு வேதத்தில் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர் உயரமுள்ள தேவன். அந்த தேவனுக்கு நாம் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட வேண்டும்? அந்த ஆலயத்தின் தொழுகை எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஆலயத்தினுடைய அஸ்திபாரங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய சட்டதிட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அநேக காரியங்கள் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதன்படி நீயும் நானும் நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் தேவ ஜனங்களாகிய நீயும் நானும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்றால் அவர் உன்னதமான உயரமான சிங்காசனத்தில் இருக்கிறவர்.
இயேசுசாமி ஊழியம் செய்த நாட்களில் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர் ஜெபத்தை கற்றுக்கொள்ளுகிற பொழுது சொல்லுகிறார், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அந்த பரிசுத்தமுள்ள ஜீவனுடைய வாழ்க்கையில தேவன் அந்த பரிசுத்தத்துக்குள் இருக்கிறபடியினால அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பரமண்டலங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறாய் இருக்கிறார். அவர் பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிற பொழுது சங்கீதம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பரலோகத்தில், என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி அங்கு தாவீது குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்தால் தேவனுடைய அங்க தன்மைகளை குறித்து, அந்த உன்னதமான சிங்காசனத்தை குறித்து, சிங்காசனத்தில் மத்தியில் என்னென்ன காரியங்கள் நடத்தப்படுகிறது என்பதை குறித்து அங்கு மிக தெளிவுபடுத்தி தேவன் வெளிப்படுத்தின யோவானுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது வெளிப்படுத்தின 4:2, ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அல்லேலூயா. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒரு வீற்றிருந்தார். அவருக்கு பாதங்கள் அவருக்கு அருகில் அந்த ஆலயத்துக்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் சம்பவித்தது என்பதை எல்லாம் விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்ற ஒரு அனுபவத்தோடு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருந்தார்கள் என்பதை 8ஆம் வசனம் மிக தெளிவாய் குறிப்பிடுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சொப்பனத்தை அவர் காண்கின்ற பொழுது ஒரு நல்ல தரிசனத்தை அவர் காண்கிறார். இங்கு யோவானும் அங்கு ஏசாயாவும் அதே தரிசனத்தை இருவரும் காண்கிறார்கள். இவர்கள் காண்கிற பொழுது 2ஆம் வசனத்தில் ஏசாயா 6:2 சொல்லுகிறது, வாசிப்போம். நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட நாம் வாசிப்போம். ஜீவனும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய வல்லமையுள்ள கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அப்ப இங்கும் அதே தரிசனத்தை அங்கு யோவான் பார்க்கிறார், அதே தரிசனத்தை இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியும் பார்க்கிறார். அப்படியானால் அன்புக்குரிய தேவஜனமே, அப்ப தேவனாகிய கர்த்தர் ஒரு பரிசுத்தம் உள்ளவர் என்று இரவும் பகலும் அங்கு பரலோகத்தில் ஓயாமல் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை குறித்து தான் இங்கு வேதங்கள் நமக்கு மிக தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. இப்படி இங்கு 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 6:4 2வது காரியமாய் அந்த காரியங்களை குறிப்பிடுகிற வாசிப்போம். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்போ தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். அந்த உயரமான சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எபேசியர் 1:2 கடைசி வசனத்தில், 1 கடைசி வசனம், எபேசியர் 1 கடைசி வசனம், அதுக்கு முன்னான வசனம் கீழ்ப்படுத்தி
தலையாக தந்தரில் எல்லாவற்றிற்கும் எல்லாமாயிருந்து தலையாக தந்தரினார் என்று குறிப்பிடுகிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் இங்கு பார்க்கிறோம், அந்த ஆலயம் கூப்பிடுவரின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்தது. ஒரு அசைவு வருகிறது ஆலயத்துக்குள்ளாக. ஆலயத்துக்குள்ள அந்த மகிமை இறங்கி வந்த உடனே அந்த ஆலயம் ஒரு அசைக்கப்படுதலை ஜனங்கள் உணர்கிறார்கள். ஜனங்கள் உணர்ந்தவுடன் இந்த ஏசாயா சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரத்தில், அப்போது நான் ஐயோ அதமானேன். அவருக்குள்ளாய் ஒரு பயம், அவருக்குள்ளாய் ஒரு பயம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் எல்லாம் ஏசாயாவில் பார்த்துன்னு சொன்னா அநேக இடத்துல ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி வராரு ஏசாயா. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 19, 20, 21, 23 இந்த வசனம்லாம் வாசித்து பார்த்தால் ஜனங்கள் எல்லாம் பார்த்து இப்படி செய்கிறோம் ஐயோ, துன்மார்க்க ஐயோ, சாராயத்தை நாடி போகிறான் ஐயோ, இப்படி போகிறான் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அவனுக்கெல்லாம் ஐயோன்னு சொல்லி கொண்டுக்கிற இந்த ஏசாயா இந்த மாபெரும் தரிசனத்தை கண்டபோது இவன் சொல்றாரு, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், ஐயோ நான் செத்து போனேன், ஐயோ நான் சாவு போறேன். அவர் என்ன கலக்கமுற்றா நின்றார், கலக்கமுற்று நின்றார். என்ன செய்வது என்று சொல்லி ஒரு தடுமாற்றல் நின்றார். அப்போ உடனே அவர் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகள் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. இந்த ஆலயத்தில் அந்த சேனைகளுடைய ராஜாவை அவன் கண்டான். அப்போ ஒரு ஆலயம் ஒரு மனுஷனை தூய்மைப்படுத்துகிறது, ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிறது. தேவன் அந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அந்த ஆலயத்தில் தேவன் உலாவுகிற தேவனாயிருக்கிறார். ஆகையால் அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த ஆலயத்துக்கு வருகிற தேவ பிள்ளைகளாகிய நீயும் நானும் ஒரு பயபக்தி, ஆலயத்துக்குள் பிரவேசித்த உடனே ஒரு பயபக்தியோடு தான் ஆலயத்துக்குள்ளாய் வரணும். கடந்த வாரத்தில் தியானித்தோம், பிரசங்கி 5:1, நீ ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற பொழுது உன் நடையை காத்துக்கொள், உன் நடையை காத்துக்கொள் என்று சொன்னால் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆலயத்துக்குள் பிரவேசித்த உடனே இது பரிசுத்தம் உள்ள இடம் என்ற அந்த உணர்வும் அந்த சிந்தனையும் நமக்குள் வரணும். இது வேறு காரியங்களை பேசுகிறதற்கோ, குடும்ப காரியங்களை பேசுவதற்கோ, அல்லது மற்றவர்களுடைய காரியங்களை பேசுவதற்கோ இல்லை. அது பரிசுத்தம் உள்ள தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அவர் வாசம் பண்ணுகிற இடம். அந்த வாசம் பண்ணுகிற இடத்தை நாம் பரிசுத்தத்தோடு காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த குலைச்சலாக்காதபடி அது நாம் சுத்திகரிக்க வேண்டும். அதுதான் ஏசாயா அங்கே காண்கிறார். 6ஆம் வசனத்தை வாசித்தால், அப்பொழுது நிவிர்த்தியானது. அப்போ ஒரு சுத்திகரிப்பை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் பாவ ஜனங்கள் மத்தியில் பாவத்தோடு வாழ்ந்த மனிதன்தான், பாவத்தில் இருந்த மனிதன்தான், அக்கிரமத்தில் இருந்த மனிதன்தான். ஆனால் அவன் தீர்க்கதரிசியாய் எழுப்பின பிற்பாடு கூட அவன் அதே சுவாபத்தில் இருந்தான். ஆனால் ஆலயத்தின் மகிமையை தேவனாகிய கர்த்தரை அவன் தரிசித்த தரிசனத்தின் மூலமாக அவன் மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போனதை அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ தேவதூதர் வந்து ஒரு நெருப்பு தையல் இட்டு வந்து அவர் வாயை தொடுறாரு. அப்போ நெருப்பு வந்து சுட்டு இருக்குமா? சுட்டு இருக்காதா? ஆனால் நெருப்பு சுடலை, அவருடைய ஜீவியத்தை மாற்றினது, அவருடைய வாழ்க்கையை மாற்றினது, அவருடைய எண்ணங்களை மாற்றினது, அவருடைய சுவாபங்களை மாற்றினது, அவருடைய வாயை பரிசுத்தமாக்கினது. ஆகவே ஆலயம் என்பது ஒரு ஜனங்கள் மீட்கப்படுகிற இடமாக, சுத்திகரிக்கிற இடமாக, பரிசுத்தமாக்குற இடமாக இருக்கிறது. 3வது காரியமாக 8ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தம். இப்போ ஆலயத்துக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய 3வது காரியம், என்னை அனுப்பும் ஆண்டவரே.
நான் ஆண்டவருடைய பணிக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்ப கர்த்தருடைய ஆலயம் என்பது ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குறது மாத்திரமல்ல, அர்ப்பணிக்கிற அழைப்பு கொடுக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. தன்னை முழுதுமாய் அர்ப்பணிப்பது, தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுப்பது, தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பதற்கு, தேவனுடைய உன்னதமான நாமத்தை மகிமைகளை சொல்லுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிற இடம்தான் இந்த ஆலயம். பேதுருவும் யோவானும் சொல்லுகிறாங்க, ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 3:15. நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம், நாங்கள் சாட்சி. அப்போ தேவனுக்கு சாட்சிகளாக ஒரு அர்ப்பணிக்கப்படுகிற இடம் பரிசுத்த ஆலயம். இந்த ஆலயத்தில் நம்ம ஆசீர்வாதங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்வது அல்ல, சுகவாழ்வை மாத்திரம் பெற்றுக்கொள்வது அல்ல, சரீர பாதுகாப்புக்காக குடும்பத்துக்காக ஜெபித்து ஆசீர்வாதங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்வது அல்ல, நம்மை முழுதுமாய் கர்த்தருக்கு பரிசுத்த பீடத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை அனுப்பும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன், நான் கர்த்தருடைய வைராக்கியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு என்னை தகுதிப்படுத்துகிறேன், என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு முழு மனதோடு அர்ப்பணிக்கிற இடம் இந்த தேவனுடைய ஆலயம். இந்த ஜனங்களை அவன் அர்ப்பணிக்கப்பட்ட பிற்பாடு எங்கு அனுப்புகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனத்தில் அனுப்புகிறார். அந்த ஜனங்கள் காதிருந்தும் கேளாதவர்களாக, கண்கள் இருந்தும் காணாதவர்களாக குருட்டுத்தனமாய் வாழ்கிற ஜனங்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்தை பாருங்க, இப்படி தான் நம்முடைய தேசம் இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது, அக்கிரமங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் காதுகள் இருந்தும் கேளாதவர் போல உன்னதமான தேவன் யார் என்பதை, தேவனுக்கும் பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கும் பேய்களுக்கும் வித்தியாசம் என்ன என்று தெரியாம இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாகத்தான் இந்த ஆலயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு நாம் காணப்படணும். முதலாவது தேவ சமூகத்தில் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ளணும். ரெண்டாவது ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். மூன்றாவது ஆண்டவருக்காக புறப்படுகிறவர்களாக நாம் எழும்பி பிரகாசிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் தேவன் உன்னையும் என்னையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஆலயத்தை பரிசுத்தமாக்கின தேவன் அந்த ஆலயத்தில் வருகிற தூய ஜனங்களாகிய உன்னையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி உன்னதமான திருப்பணிக்கென்று ஒரு புதிய அழைப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். அது உன்னதமான திருப்பணிக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து நம்மை கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குள்ளே நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனையில் 98வது கீர்த்தனை அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்பொழுது நம்மையும் நாம் கொண்டு வந்த காணிக்கையும் நாம் கர்த்தருக்கு கொடுப்போம். ஆவியை மழை போலே ஊற்றும் பல ஆடுகளை இயேசு மந்தையை கூட்டும், மந்தையர்கூட்டும். ஆவியை மழை போலே ஊற்றும் பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்து, பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்து பரிந்தினை பேசிய இறங்கிட செய்யும், இறங்கிட செய்யும். ஆவியை மழை போலே ஊற்றும் அன்பினால் ஜீவனை வீட்டி ஆவி அருள் மாறி பொழியவே பரலோகம் சென்றேன், பரலோகம் சென்றேன். அன்பினா ஜீவனை வீட்டேன் இன்ப பெரு
தூக்கி சுமந்து தூக்கி சுமந்து சிதறண்டை அலைகிற ஆட்டை பதராதே நான் தானுள் நல்மைப்பன் இயேசு பதராதே நான் தான் உன் நல்மைப்பன் இயேசு பாக்கியனார் என்னும் நல்வாழ்க்கை அருளோ நல்வாழ்க்கை அருளோ ஆவியை மழை போலே ஊற்றும் கீதங்கள் பாடி எங்கும் சுவிசேஷ ஜெயத்தையும் நிதம் நீதம் தேடி நிதம் நீதம் தேடி ஸ்தோத்திர கீதங்கள் பாடி பாத்திரராக அநேகரிடம் பாத்திரராக அநேகரிடம் பரிசுத்த ஆவியின் அருள் மாறி ஊட்டம் அருள் மாறி ஊட்டம் ஆவியை மழை போலே ஊட்டம் பல ஆடுகளை இயேசு மந்தையை கூட்டம் மந்தையை கூட்டம் ஆவியை மழை போலே ஊட்டம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய விளம்பரங்களை அண்ணன் அவர்கள் வாசித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தருக்கு அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையின் விளம்பரங்களை நாம் வாசி கேட்போம். பிறந்த நாள், திருமண நாள், சனிக்கிழமரும் காண்கிறவர்களை உங்களுக்காக ஜெபிக்கப்படும். யாராவது இருந்தால் சொல்லுங்கள். இது ஜானியா வேறு சொல்லியிருந்தா. கர்த்தருக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஊழியர் சந்தோஷ் அவருடைய பேரனும் சகரியா சங்கீதா அவருடைய மகனும் சதீஷ் அவருக்கு 24ஆம் தேதி அருளுபுரம் சபையிலே சந்தோஷுடைய இல்லத்தண்டையிலே செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 11 மணி போல நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷனுடைய பேரன் சதீஷ்குமார் ஆண்டவர் ஒரு ஆண்டுகள் அந்த பிள்ளையை காத்திருக்கிறார். அதுக்காக 2வது ஆண்டை காண செய்கிற அந்த பிள்ளைக்கு தேவனுக்கு நன்றி சொல்லி அந்த குடும்பத்திலே அந்த பிறந்த நாள் கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொண்டு அந்த பிள்ளையை வாழ்த்தும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 11 மணி போல அருளுபூரம் சந்தோஷனுடைய இல்லத்தண்டையிலே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக யாருக்காவது ஜெபம் இருந்தால் உங்களுக்காக சொல்லுங்கள். தனிப்பட்ட ஜெபம். யாரும் இல்லையா? நேற்று வெள்ளிக்கிழமை சொன்னேன், அடுத்த வெள்ளிக்கிழமை ஆராதனை லென்த்தில் அதுக்கான ஆராதனை இல்லை என்று சொன்னேன். அது கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. ஒருவேளை வெள்ளிக்கிழமை ஆராதனை நடக்கும் என்று சொன்னால் ஒரு நாள் முன்னே சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை என்று சொன்னாலும் அந்த வெள்ளிக்கிழமை எதென்றாலும் உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னால் நாங்கள் தெரியப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திர ஆண்டவரே. தேவனுக்கென்று காணிக்கை செலுத்தவர்களை நாம் ஆசி கேட்போம். ரேஜசேகர் சுதா
அவருடைய மாடுக்காக ஜெபிக்கும்படி இங்கே ஆண்டவருக்கு 1000 ரூபாய் காணி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் அவருடைய மாடையும் அவருடைய வறுமையும் ஆண்டவர் பார்த்து ஆசீர்வதிப்பாராக. எஸ்தரண்யம் நேசன் அவர்கள் தேவனுக்கென்று 100 ரூபாய், யுவானா அவர்கள் தேவனுக்கென்று 100 ரூபாய். கர்த்தருக்கு அன்பானவர்களே, இப்போ வாஸ்கால் ஜன்னல்கள் செய்து கொண்டு இருக்கிறது, இது எல்லாருக்கும் தெரியும். வாஸ்கால் வந்துவிட்டது. ஜன்னல்கள், வென்டிலேட்டர், டோருங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு 60,000 வரலாம் கொடுத்துருக்குறோம். 65,000 வரலாம் அங்கே செலவாக இருக்கிறது கொடுத்துருக்குறோம். அதுக்காக கொடுத்தவர்களை நாம் வாசி கேட்போம். சரளா அவர்கள் ஒரு மாடு கொடுத்தாங்க, அதை விற்று 17,000க்கு விற்றோம். ரெண்டாவது ஜெயரேட் அவர்கள் 13,000 கொடுத்துருக்கிறாரு. செட்டியார் அவர்கள் 11,500 ரூபா கொடுத்துக்கிறாரு. எல்லாம் சேர்த்து 41,000 சில்லற. இந்த பணத்தை நாங்கள் போட்டு அங்கே கொடுத்துருக்குறோம். கொடுத்த கரங்களையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து காப்பாராக. இன்னும் ஒரு 60,000-70,000 பேர்லாம் தேவைப்படுகிறது. தேவன் சந்திப்பார், அதையெல்லாம் பார்த்து கொள்ளுவார். அடுத்ததாக இந்த பேடு ஒரு வாங்கியிருக்கிறோம், அதுக்கு ஒரு 60,000 ஆகியிருக்கிறது. ஆல்பர்ட் பிரியா அவர்கள் ஒரு 20,000, அதிசயன் ரேச்சல் அவர்கள் 20,000, அந்தோனி ஜபசெல்வி அவர்கள் 20,000. ஆக 3 பேரும் சேர்ந்து அந்த பேடை 60,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர் கையின் பிராசை காத்து குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபித்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்று நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. இந்த ஓய்வினால் ஆராதனையிலே, இந்த லென்த் நாட்களிலே தேவனை மகிமைப்படுத்தவும் எங்களுக்காக பாடுகளை அனுபவித்த ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எவ்வளவு பாடுகளை நீர் எங்களுக்காக அந்த கௌர சிலுவையை சுமந்தீர். எங்கள் பாவங்களிலிருந்து மீட்ட எடுக்க பரிசுத்த இரத்தத்தை நீர் சிந்தினீர். நாங்கள் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் ஜீவனையே அந்த சிலுவையில் விட்டீர் என்று. ஆனாலும் என் தேவன் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வினால் ஆராதனிலே உம்மை பற்றி நாங்கள் பாடி மகிமையாய் துதித்து ஸ்தோத்திரபர்களை ஏறெடுத்து நீ கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சற்று நேரம் நாங்கள் அமதலோடு கேட்டோம். ஆண்டவரே, என் தேவன் கடைசியாக எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். என் தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொருவரையும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு சென்றது நல்லது. என் தேவனை நோக்கி என் குறைகளை மன்றாடி கேட்டேன். அவர் பரலோகத்திலிருந்து கேட்டு என்னை ஆசீர்வதித்தார். மனம் மகிழ்ச்சியாய் என் குடும்பத்துக்கு நான் செல்கிறேன் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். என்ன நோக்கத்தோடு வந்திருந்தாலும், என்ன வேண்டுதோடு வந்திருந்தாலும் என் தேவன் அவர்கள் இருதயத்தை அறிந்து அவர்களை இன்றைக்கு ஆசீர்வதித்து அனுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். வியாதியோடு வந்திருந்தாலும் இன்றைக்கு அந்த வியாதி நீங்கி நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் என் தேவன் கொடுப்பீராக. ஆண்டவரே, பல கஷ்டத்தோடு வந்திருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன். கடன் பிரச்சனையினால் வந்திருந்தாலும் என் தேவன் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு குழந்தை இல்லையே என்று மன கிளேசத்தோடு வந்திருந்தாலும் என் தேவன் அவர்கள் இருதயங்களை அறிந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்று இன்றைக்கு வந்திருந்தாலும் என் தேவன் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு
ஏற்ற துணையை கொடுத்து அந்த திருமண நாளையும் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, வரும் மாதங்களிலே காலங்களிலே ஆண்டவரே, எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள், எக்ஸாம் நாட்கள் வருகிறது. என் தேவன் அந்த பிள்ளைகளை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவர் நல்ல ஞாபக சக்தி கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன். நல்ல ஞானத்தை ஊட்டும்படி நான் செபிக்கிறேன். அங்கு கேட்கப்பட கேள்விகளுக்கு ஆண்டவர் பதிவு நினைவூட்டி நல்ல எழுத பாஸ் மார்க் வாங்க அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாக்கும்படி நான் செபிக்கிறேன். உம்முடைய ஏழை பிள்ளைகளப்பா, ஆண்டவரை பணம் கூட கட்ட முடியாத சூழ்நிலை, ஆண்டவரை பள்ளிக்கூடங்களுக்கு பீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை, அவர்கள் பெயில் ஆயிட்டாக அவர்கள் வாழ்க்கையே சீரழிந்து போயிடும். ஆண்டவரே, அவர்களை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். அந்த ஏழை பிள்ளைகளை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். அந்த படிக்கிற பிள்ளைகளை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். தேவ வல்லமை அந்த பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் அவர்கள் நாவுகளை தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஊற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். படித்து நல்ல பட்டதாரி பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை, சபை பிள்ளைகளை, குடும்பங்கள் பிள்ளைகளை நீர் மாற்றி ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி. காணிக்கு கொடுத்தவர்களை ஒவ்வொருவரையும் நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். என்ன நோக்கத்தோட காணிக்கு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்து உன் மகிமையினால் நிரப்பி அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி நான் செபிக்கிறேன். ராஜசேகர் சுதா அவருடைய மாடு, ஆண்டவரே, உடல்நல சரியில்லாத அந்த மாட்டை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். வாயில்லாத ஜீவன் ஆண்டவரே, அதை கொண்டு அந்த குடும்பம், வறுமையில் இருக்கிற குடும்பம் ஆண்டவரை ஜீவிக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த மாடை நீ நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். அது யாரிடம் முறையிடும் ஆண்டவரே? மனிதன் வியாதிப்பட்டால் டாக்டரை தேடுகிறோம், பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறோம். ஆனாலும் தேவனே, வாயில்லாத ஜீவன் யாருக்கு முறையிடும்? ஆண்டவரே, அந்த மாட்டை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். அந்த வாயில்லாத மாட்டுக்கு ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. அதை மேய்க்கிற குடும்பங்கள் அவர்களை நீ பலப்படுத்தி காற்று, அதனால அந்த குடும்பத்துக்கு நல்ல வறுமடியை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, அப்பா, ஏழு குடும்பங்கள் வேற வேலை இல்லை சுவாமி, என்ன செய்வது அங்கலைத்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை என் தேவன் நினைப்பீராக. பரத்திலிருந்து உதவிகளை அனுப்புவீராக. உம்மால் ஆகும் சுவாமி, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, சபை ஊழியரை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். அவர்கள் பேரனுக்கு ஆண்டவரை 24ஆம் தேதி அப்பா பிறந்த நாளை ஆண்டவரை கொண்டாட போகிற அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து ஒரு ஆண்டுகள் காற்று வந்த கிருபைக்காக நன்றி. இன்னும் அநேக ஆண்டுகளை காற்று அந்த குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நீர் கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன். அந்த பிறந்த நாள் அன்றைக்கு ஆண்டவரை என்ன தேவையோ என் தேவன் பரத்திலிருந்து கொடுத்து உதவிகளை நீ செய்யும்படி நான் செபிக்கிறேன். தேவன் வந்து அந்த பிள்ளையை வாழ்த்துவராக. நாங்களும் சபையாக ஆண்டவரை அநேக ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் சுவாமி. உன் கிருபை பெரியது ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, சபை எந்த பெதசா வனாந்தர குடும்பங்களை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, மாடு கொடுத்த சரளா அவர்கள் குடும்பங்களை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். அந்த வாஸ்காலுக்கு ஜனங்களுக்கு கொடுத்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். அப்பா, அந்த பேடு வாங்க கொடுத்த அந்த உள்ளங்களை நினைக்கும்படி நான் செபிக்கிறேன். தேவனை இதன் மூலமாக நல்ல பாடி மகிமைப்படுத்த எங்களுக்கு அநேக கீத வாத்தியங்களை கொடுத்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் கிருபை பெரியது, உன் வல்லமை பெரியது. நாங்கள் என்ன ஆண்டவரே, எங்களுக்கு தேவைகள் ஆகிரும், ஆனாலும் என் தேவன் சகலத்தையும் செய்யக்கூடிய வல்லவர். எங்களை ஆசீர்வாத அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷம் நிறைவான வாழ்வோடும் நாம் அனைவரோடும் மிக சிறப்பாக கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கு குடும்பங்களோடும் பிறந்த நாள் காண்கின்ற பிள்ளையோடும் மிக சிறப்பாக படித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய எதிர்கால நன்மைகளோடும் ஆசீர்வாதங்களோடும் ஆண்டுடைய கிருபை நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வருவோம். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.